Good morning everyone. இன்னைக்கு semiconducting material first one is intrinsic semiconductorல density of electrons in conduction band. அந்த derivation எப்படி derive பண்றதுன்னு பார்க்கலாம். So important part is the energy band diagram. இதில் இந்த lowest இது பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிவ், இது ஹையஸ்ட் இது ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். இந்த வேலன்ஸ் பேண்டில் ஹையர் லிமிட் வந்து இவி இ சஃபிக்ஸ் வி, அதே மாதிரி கண்டக்ஷன் பேண்டில் லோயர் லிமிட் வந்து இ சஃபிக்ஸ் சி. இப்போ டெம்பரேச்சர் ஜீரோவாக இருந்தால் எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு ஷிஃப்ட் ஆகாது. இப்போ அதுவே டெம்பரேச்சர் வந்து 0 கெல்வினோட அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்னா எலக்ட்ரான்ஸ் ஒன் பை ஒன்னாக இங்கேருந்து இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இந்த வேலன்ஸ் பேண்டில் கிரியேட் ஆகும். இப்போ இந்த கண்டக்ஷன் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கு தான் நம்ம டெரிவேஷன் பார்க்க போகிறோம். n suffix e, இது காமனாக ஃபார்முலா உண்டு, z of e dE, that means density of energy states into f of e. இங்கே கண்டக்ஷன் பேண்டுக்கு லிமிட் வந்து ec to infinity. இந்த டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கான ஃபார்முலா வந்து 4πh³ into 2m power 3/2 e power 1/2 into dE. f of eக்கு தனியாக ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, that is 1/1 plus e power e minus ef/kt. இது ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த கண்டக்ஷன் பேண்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அது மாதிரி தான் பார்க்க போகிறோம். இப்போ எலக்ட்ரான்ஸ் டீல் பண்ணுறதுனால எலக்ட்ரான்ஸ் இன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸோ ME ஸ்டார், தட் மீன்ஸ் எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான்ஸ் நார்மலாக ரெஸ்ட் மாஸில் இருந்துகிட்ருக்கோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் போகிறப்ப இன்னும் வெலாசிட்டி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அது இன்க்ரீஸ் ஆகும். அப்போது உள்ள மாஸ் வந்து எஃபெக்டிவ் மாஸுமாங்க. இன்ட்டு இந்த ஈவை எப்படி மாறும்னா அதோட கைனட்டிக் எனர்ஜி எடுத்து போடணும். ஸோ 4πh³ 2m e ஸ்டார் பவர் 3/2, இது இங்கே டோட்டல் எனர்ஜி, இந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராமில் டோட்டல் எனர்ஜி இ மைனஸ் இந்த லோயர் லிமிட் ஆஃப் கண்டக்ஷன் பேண்ட் இ மைனஸ் இசி பவர் 1/2, தட் இஸ் இந்த டோட்டல் எனர்ஜி மைனஸ் இப்போ எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது இல்லையா, அப்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் மொமெண்ட்டில் வந்து இங்கே இந்த வாலில் இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அது பொட்டன்ஷியல் எனர்ஜியை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி. அப்போ இந்த பிளேஸில் நம்ம மீன் பண்ணுறது என்னன்னா கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் கண்டக்ஷன் பேண்ட். ஸோ இ மைனஸ் இசி பவர் 1/2 இன்ட்டு 1/1 ப்ளஸ் இ பவர் இ மைனஸ் ef/kt. ஸோ இன்டெக்ரல் லிமிட்ஸ் வந்து ஈஸி டு இன்ஃபினிட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபெர்மி ஃபங்க்ஷன் ஃபார்முலா அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்லையே அதை சிம்பிளை பண்ண போகிறோம். இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணோம். யூஸ்வலாக வந்து இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் ஃபெர்மி லெவல் வந்து இந்த இசி அண்ட் இவிக்கு நடுவில் இருக்கும். இப்போ இந்த எனர்ஜி இ அந்த இஎஃப் கம்பேர் பண்ணிங்கன்னா இ இஸ் கிரேட்டர் தென் இஎஃப், ஸோ இ பவர் இ மைனஸ் இஎஃப்/kt ஷுட் பி மல்டி கிரேட்டர் தென் 1. அந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணலாம், we can neglect 1 from this denominator. அப்போ we have only so 4πh³ into 2m suffix e star power 3/2 e minus ec power 1/2. இந்த டேர்ம் ஃபுல்லாக மொத்தம் மேலே கொண்டு வந்துருங்க. 1 வந்து நெக்லெக்டட், அப்போ அந்த எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் மட்டும் மேலே வந்துடும். அப்போ இ பவர் மைனஸ் இ ஆஃப்னு வரும், மைனஸ் ஆஃப் இந்த ப்ராக்கெட் உள்ள டேர்ம் அப்படி மாற்றிக்கோங்க. இப்போ மைனஸ் இ ப்ளஸ் இஎஃப், EF minus E by KT integral EC to infinity. So next in the இதில் நம்ம DE மிஸ் பண்ணிட்டோம் ஸ்டார்டிங்லேருந்து. இங்கே ஒரு DE இங்கே ஒரு DE வரும். ஓகே, அடுத்து ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் அசியூம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன் இஸ் let us assume E minus EC is equal to XKT. But therefore E is equal to இந்த மைனஸ் இசி ரைட் சைடு போனால் ப்ளஸ் இஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ் இன்ட்டு கேடி இசி ப்ளஸ் இசி ப்ளஸ் எக்ஸ்கேடி. நெக்ஸ்ட் இதுலேருந்து டிஇ என்னென்னு பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட்
the above equation. இப்போ ஈஸின்றது லோயர் லிமிட் ஆஃப் கண்டக்ஷன் பேண்ட், இட்ஸ் லைக் எ நம்பர், ஸோ 0 ஆகிடும். இதில் கே போல்ட்ஸ்மேன்ஸ் கான்ஸ்டன்ட், டி டெம்பரேச்சர், எக்ஸ் தான் வேரியபிள் குவான்டிட்டி, ஸோ கேடி இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் கண்டக்ஷன் பேண்டுக்கான லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த ஈக்கு பதிலாக தெரியல, இ மைனஸ் இசி ஈக்குவல் டு எக்ஸ் கேடி. இந்த பிளேஸில் ஈசி போட்டு என்ன ஆகும், இசி மைனஸ் இசி 0 ஆகிடும். ஸோ 0 ஈக்குவல் டு எக்ஸ் கேடி, தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பை கேடி 0. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் அப்பர் லிமிட் ஆஃப் கண்டக்ஷன் பேண்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இன்ஃபினிட்டி மைனஸ் இசி, ஸோ இ இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். அப்போ இன்ஃபினிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கேடி, தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். இப்போ லிமிட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா 0 டு இன்ஃபினிட்டின்னு மாறுது. இப்போ இந்த லிமிட்ஸை ப்ளஸ் இங்கே அஸ்யூம் பண்ணனால வர அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ப்ரீவியஸாக அந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா. ஸோ இன்டெக்ரல் லிமிட்ஸ் வந்து 0 டு இன்ஃபினிட்டிவ் 4 பை பை ஹெச் கியூப் 2m e ஸ்டார் பவர் 3/2. இ மைனஸ் இசி என்ன போட்டிருக்கோம், அஸ்யூம் பண்ணியிருக்கோம் எக்ஸ்கேடி, எக்ஸ்கேடி பவர் 1/2 இன்ட்டு டி வருதா. இங்கே டி நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கோம், தட் இஸ் கேடி into dx. Next we have e power ef minus e. So e power ef minus e, இங்கே e இருக்குமா, e is equal to ec plus xkt. இப்போ minus e என்னாகும், minus ec minus xkt. So ef minus e by kt. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இதில் சால்வ் பண்ணிட்டே வாங்க. ஸோ 4 by h cube integral 0 to infinity, so 2m e star power 3/2. இப்போ இதை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸு அப்புறம் கேடி, ஸோ எக்ஸ் பவர் 1/2 இன்ட்டு கேடி பவர் 1/2 இன்ட்டு இங்கே கேடி பவர் 1 இன்ட்டு டிஎக்ஸ். அடுத்து இந்த எக்ஸ்போனன்ஷியல் டேர்மில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இ பவர் இஎஃப் மைனஸ் இசி பை கேடி. இது என்ன ஃபார்ம்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். அந்த ஃபார்முலா அப்படி என்ன பண்ணுறோம், நம்ம ரெண்டு தான் சொல்லி பண்ணுறோம். ஸோ இ பவர் இஎஃப் மைனஸ் இசி டிவைட் பை கேடி இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் கேடி டிவைட் பை கேடி. இப்போ கேடி கேன்சல் ஆகிடும். அண்ட் வி ஹேவ் இன்டெக்ரல் 0 to infinity, ஸோ 4 பை பை ஹெச் கியூப் 2m e ஸ்டார் பவர் 3/2 இன்ட்டு இதில் இந்த கேடி பவர் 1/2, இங்கே கேடி பவர் 1, ஸோ கலெக்டிவ் எழுதினீங்கன்னா கேடி பவர் 3/2. அடுத்து எக்ஸ் பவர் 1/2 டிஎக்ஸ் இன்ட்டு இதில் இ பவர் இஎஃப் மைனஸ் இசி பை கேடி இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ இதில் 4 பை பை ஹெச் கியூப் 2m e star power 3/2 into kt power 3/2 into e power ef minus ec by kt, and last e power minus x into x power 1/2 dx. இந்த இன்டெக்ரல் டைம் இங்கே போட்டுக்கலாம். இன்டெக்ரல் 0 to infinity x power 1/2 dx என்னன்னா காமா ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு தனியாக ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ 4 பை பை h cube இன்ட்டு 2m e ஸ்டார் ஆல்ரெடி கேடிக்கு ஒரு 3/2 இருக்குது. ஸோ 2m e ஸ்டார் கேடி பவர் 3/2 இந்த மொத்தம் போட்டிருக்கோம் இல்லையா, கலெக்டிவ் எழுதுறோம் இடத்துல. இ பவர் இஎஃப் மைனஸ் இசி, so e power ef minus ec by kt into and the integral 0 to infinity e power minus x x power 1/2 dx க்கு என்ன சொல்யூஷன்னா pi power 1/2 by 2. ஸோ இப்போ ஒன்றா அதில் சால்வ் பண்ணிங்கன்னா என்னன்னா இங்கே பை 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ 4/2 2 ஆகிடும். இங்கே pi power 1, இங்கே pi power 1/2. ஸோ கலெக்டிவாக பார்த்தீங்கன்னா pi power 3/2. ஸோ 2 pi me ஸ்டார் kt மொத்தம் எழுதலாம்.
பவர் 3/2. இந்த h cube இந்த பவருக்குள்ளே கொண்டு வந்துடலாம். h cube becomes h square. என்ன h square பவர் 3/2 போட்டிங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ h cube வரும். அதனால் இந்த h cube ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். பை h square இன்ட்டு EF மைனஸ் EC பை KT தான் டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கான இந்த எக்ஸ்பிரஷன். டூ இன்ட்டு 2 pi me star KT by h square power 3/2 into e power EF minus EC by KT. Thank you.